புரட்டாசி அமாவாசை வேள்வி பூஜையை துவக்கித்தர பிரதான யாக குண்டத்தில் கற்பூரம் ஏற்றி துவக்கி வைத்தார்கள் அருள் திரு அம்மா அவர்கள். மற்ற யாக குண்டங்களுக்கு வேள்வி பூஜையை துவக்கி வைத்தார் சக்தி திருமதி லட்சுமி பங்கார் அடிகளார் அவர்கள். அருள் திரு அம்மா அவர்கள் வகுத்து தந்த சக்தி மந்திரங்கள் விண்ணில் எழ புரட்டாசி அமாவாசை வேள்வி தெய்வீகமாக துவங்கியது. மந்திரம் எந்திரத்தோடு கூடியிருப்பது ஓர் உயர்தர அமைப்பாக ஆன்மீகத்தில் கருதப்படுகிறது. மந்திரம் என்பது ஒலி, எந்திரம் என்பது ஒளி. இங்கு எந்திரமாக யாகசாலையின் அமைப்பு விளங்குகிறது. அம்மா நடத்தி தரும் ஒவ்வொரு அமாவாசை வேள்விக்கும் மற்றும் அனைத்து வேள்வி பூஜைகளுக்கும் அவளது அருளானைப்படியே சக்கரங்களும் யாக குண்டங்களும் அமைக்கப்படுகின்றன. அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப அவற்றின் வடிவங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இவ்வாறு மாற்றி அமைவதன் பொருளை அவளே அறிவாள். அதனால் ஏற்படும் பலன்களை அவள் நமக்கு வாரி வழங்குகிறாள். எந்த ஒரு பொருளுக்கும் ஒளியும் ஒலியும் உண்டு. வெண்கலத்தில் ஒளி குறைவு, ஆனால் ஒலி அதிகம். மாணிக்கத்தில் ஒளி அதிகம், ஆனால் ஒலி குறைவு. ஒலியும் ஒளியும் சேர்ந்து இருந்தால்தான் அதற்கு பலன் அதிகம். அவை தனித்தனியே இருந்தால் பயன் பெற முடியாது. யந்திரத்திலோ சக்கரத்திலோ அல்லது யாக குண்டத்திலோ மந்திரம் சேரும் பொழுது ஒளியில் ஒலி சேர்வதாகும். இதனால் ஏற்படும் பலன் அதிகம். அதுவும் அம்மாவின் சக்தி மந்திரங்களின் ஒலியும் அவள் ஆசியோடு அமைக்கப்பட்ட யாகசாலை எனும் எந்திரத்தின் ஒளியோடு சேரும் பொழுது உண்டாகும் பலன்களை பற்றி கூற வேண்டுமா என்ன? இவ்வுலகம் முழுவதும் ஒளி பரவியிருக்கிறது. இந்த உலகத்தில் நடப்பவை அனைத்தையும் அவளால் காண முடியும். காரணம், ஒளி என்பதே அவளது பார்வைதானே. அதே போன்று ஒலி என்பதும் அவளது வடிவமே. ஆகையால்தான் இது போன்ற பூஜைகளில் மந்திரம் கூறி வழிபடும் பொழுது அன்னை மனமகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குகிறாள். நமது பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறாள். நடப்பது உனக்கு நல்லதாக முடியட்டும் என்பதே அவளது அருள். ஆகவே
இப்பொழுது நாம் கஷ்டப்பட்டாலும் பின்னால் இன்பத்தை அவள் தருவாள் என நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். துன்பத்தை நமக்கு இப்பொழுது அவள் தந்தது நம் நன்மைக்கே என புரிந்து கொள்ள வேண்டும். இன்பமும் துன்பமும் இணைந்தே இருக்கின்றன. கஷ்டங்களை அனுபவிக்காது சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அன்பின் வடிவமாய் உள்ள அன்னை ஆதிபராசக்தி மீது நம்பிக்கை கொண்டால் நமது துன்பங்கள் மறையும். நம் வினை பலனால் ஏற்பட்ட துன்பம் மலை போல் வந்து மிரட்டினாலும் அது கடுகாய் குறைந்து போகும். நமக்கு கவசமாய் அவள் காத்தருள்வாள். இதுவே உண்மை, இதுவே சத்தியம். புரட்டாசி அமாவாசையில் பங்கேற்ற அனைவருக்கும் விழா ஏற்பாட்டை செய்திருந்த சென்னை மாவட்ட பக்தர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நவராத்திரி விழா எத்தகைய சிறப்புடன் அமையப் போகிறது என்பதனை அது துவங்கும் முதல் நாளன்று நடைபெற்ற புரட்டாசி அமாவாசை விழாவே சாட்சியாக விளங்கிற்று. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் துவங்கப்படவுள்ள நவராத்திரி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செவ்வனே செய்யப்பட்டிருந்தன.